இன்னைக்கான நாள்லயுமே நிறைய கம்பெனிஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பெனியா கர்நாடகா பேங்க் கம்பெனியை பத்தி பார்ப்போம். இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 62% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. முன்னாடி 252 கோடி ரூபாய் பண்ணவங்க இப்ப 408 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. சோ அடுத்தடுத்த மெட்ரிக்ஸ் எல்லாம் பார்ப்போம். சோ இந்த அளவுக்கான ப்ராஃபிட் ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து கோரான அந்த ஒரு பேங்கிங் இன்கம் நல்லா வந்து இருக்கு. அப்புறம் பேட் லோன்ஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 8% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 843 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 3% மேல வந்து இருக்கு. கிராஸ் என்பிஏ 3.3% இருந்து 2.7% குறைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல சைன். நெட் என்பிஏ வந்து 1.31% இருந்து 0.98% குறைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல சைன். டோட்டல் பிசினஸஸ் பொறுத்தளவுல ஆல் டைம் ஹைல வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து 1.92 லேக் crores வந்து இருக்கு. டெபாசிட்ஸ் வந்து 1.09 லேக் crore வந்து ரீச் பண்ணிருக்காங்க. அட்வான்சஸ் வந்து 83,000 கோடி வந்து ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கான காசு ரேஷியோ வந்து இருக்கு. கம்பெனி வந்து ஒரு 5 ரூபாய் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லா மெட்ரிக்ஸுமே இந்த கர்நாடகா பேங்கோட ஷேர் வந்து சூப்பரா இருக்கு. இந்த கம்பெனி இங்க ஃபியூச்சர்ல என்ன ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் பேங்கிங்கையும் டெக்னாலஜியை அப்கிரேட் பண்றதுலயும் ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை ஃபோக்கஸ் பண்றதுலயும் அப்புறம் இங்க டைவர்சிஃபைடான லெண்டிங் பிசினஸ்ல நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஒரு கர்நாடகா பேங்க் ரிசல்ட் சூப்பராகவே வந்திருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.